திருக்குறள். இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர்வர் ரிவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். விளக்கம். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர். கதை. ஒரு சிற்றூரில் அரவன் என்று ஒரு முதியவர் இருந்தார். அவர் வெறும் கோவில் பூசாரி அல்ல, அவரது இதயமே ஒரு கோவிலாக விளங்கியது. ஒரு நாள் ஊரில் பெரும் வறட்சி ஏற்பட்டது. விலங்குகள் தண்ணீருக்கு தவித்தன, மக்கள் சாபமிட்டுக் கொண்டனர். அப்போது அரவன் வீட்டு முற்றத்தில் ஒரு சிறு நீர் தொட்டி இருந்தது. அதில் அவர் தன் குடிநீருக்காக மட்டும் சேகரித்து வைத்திருந்தார். ஒரு நாள் காலையில் ஒரு பசியால் வாடிய நரி தொட்டியில் விழுந்தது, தவித்துக் கொண்டிருந்தது. அரவன் அதைக் கண்டதும், இந்த நீர் எனக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது என்று எண்ணி தன் குடிநீரை எடுத்து நரிக்கு ஊற்றி அதை மீட்டெடுத்தார். பக்கத்து வீட்டுக்காரர், உனக்கே தண்ணீர் இல்லாமல் வாடுகிறாய், நரிக்காக ஏன் வீணாக்கினாய் என்று கேட்டார். அரவன் புன்னகைத்தார். அன்றிரவே வானம் இடித்து முழங்கி அந்த ஊரில் முதலில் கனத்த மழை பொழிந்தது. ஊர் மக்கள் ஆனந்த கூத்தாடினர். அரவனைச் சுற்றி வந்து, உன் அன்புதான் இந்த மழையை வரவழைத்தது என்று வாழ்த்தினர். அரவனோ, அந்தணர் என்போர் கோவிலில் மட்டும் இருப்பவர் அல்ல, எந்த உயிருக்கும் இரக்கம் காட்டி அன்பு செய்து வாழ்பவரே உண்மையான அந்தணர் என்றார். அன்று முதல் அந்த ஊரில் மக்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட அரவனின் வீட்டுத் தொட்டியில் தண்ணீர் குடிக்க வந்தன. அவரோ எப்போதும் புன்னகையுடன் இடம் கொடுத்தார். பாடம். உண்மையான அந்தணர் என்பவர் பிறப்பாலோ தொழிலாலோ அல்ல, மாறாக எல்லா உயிர்களிடத்தும் செந்தன்மை, குளிர்ச்சியான அன்பும் இரக்கமும் கொண்டு நடப்பவரே ஆவார். எந்த உயிராக இருந்தாலும் அதன் துன்பத்தை தனது துன்பமாக எண்ணி அதற்கு உதவி செய்வதே உண்மையான அறம். எனவே நாம் எப்போதும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும்.